ஹாய் ஹலோ வணக்கம். சிஞ்சு கோகுல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொள்ளாச்சியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆனமலை ஆறு தாங்க. இந்த வருஷம் சம்மரில் அடிக்கிற வெயிலுக்கு எல்லா நீரோடையிலுமே தண்ணி கம்மியாக தாங்க இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக மனசுக்குள்ளே தோணும், ஏதாவது ஒரு ஆறுலையோ குளத்துலையோ போய் தண்ணியில் போய் பேசாமல் படுத்துக்கலாம் அப்படின்னு தோணும். அப்படி தோன்றவங்களுக்கு இந்த ஆனமலை ஆறும் ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஆலியாறுலேருந்து வெளியில் வர இந்த தண்ணியை ஆனமலை ஆற்று வழியாக அம்பராம்பாளையத்தை கடந்து கேரளாவில் உள்ள பாரதப்புழா ஆறு கூட கலக்குதுங்க. நம்மள நிறைய பேருக்கு பொள்ளாச்சி கேள்விப்பட்டிருப்போம். பொள்ளாச்சியிலிருந்து வெறும் 15 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த மாசாணியம்மன் கோயில் போகிற வழியில் ஆனமலை ஆறு இருக்குது. வருஷம் ஏப்ரல் மேல வெயில் நல்லாவே அடிச்சுட்டு இருக்குது. அதுலயும் இந்த வருஷம் ரொம்பவே அதிகமாக தெரியுது. அப்படி இருக்கும்போது நாங்கள் சூஸ் பண்ண பிளேஸ் தாங்க ஆனமலை ஆறு. இங்கே வந்து தண்ணியில் கொஞ்ச நேரம் குத்தாட்டம் போட்டோம். இந்த சம்மருக்கும் அடிக்கிற வெயிலுக்கும் தண்ணியில் விளையாடுற வரைக்கும் விளையாண்டுட்டே இருக்கணும் போல தாங்க தோணும். பொதுவாக தண்ணியில் விளையாடணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸுக்கு சொல்லி தர வேண்டியதே இல்லைங்க. இங்கேயும் அப்படிதாங்க. குட்டீஸோட வர பேரண்ட்ஸுக்கு குட்டீஸுக்கு நல்லா தண்ணியில் விளையாண்டு என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இந்த பிளேஸ் அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே நம்ம பொள்ளாச்சி சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த பிளேஸ் நல்லாவே தெரியும். நீங்கள் புதுசாக பொள்ளாச்சிக்கு வர ஆளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு வர மறந்துடாதீங்க. இந்த சம்மர் முடியறதுக்குள்ள நீங்களும் இந்த பிளேஸ்க்கு உங்கள் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மக்களே, இந்த சம்மருக்கு இதை விட பெட்டர் பிளேஸ் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பிளேஸ்க்கு ஒரு நாள் நம்ம விசிட் அடிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.